இது கடலைப்பருப்பு மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, கடலைப்பருப்பு அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் ஆச்சு ஊற வச்சுக்கோங்க. 2 ஹவர்ஸ் ஊற வச்சதுக்கப்புறமா மிக்சியில் போட்டுட்டு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் ஒரு 6, 7 பல் பூண்டு, நெக்ஸ்ட்டு வந்து 3 காஞ்ச மிளகாய். அது எல்லாமே உங்களோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தென் இதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஸோ இதை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ரெடி பண்ணதுக்கப்புறமா உப்பு கொஞ்சம் சால்ட்டு, தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுட்டு தென் 1 ஸ்மால் சைஸ் ஆனியன் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு இப்போ சைடு வச்சுக்கோங்க. தென் நவ் பேனில் ஆனியன் போட்டு ஒரே ஒரு ஆனியன், இது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் ஆனியன். அந்த ஆனியனோடவே கார்லிக்கும் நான் வந்து தோல் பீல் பண்ணி போட்டாச்சு. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, ஆனியன் அண்ட் வந்து பூண்டு வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஸோ இப்போ தக்காளி கட் பண்ணிகிட்ருக்கேன். தக்காளி கட் பண்ண 2 தக்காளி 2 தக்காளி நான் அதுக்காக எடுத்தேன் அப்படின்னா, ரெண்டுமே ரொம்ப சின்ன சின்ன தக்காளிங்க, ரொம்ப ஸ்மால் சைஸ் தக்காளியாக இருந்தது. அதனால நான் 2 தக்காளி எடுத்துருந்தேன். கொஞ்சம் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்றே போதுமானது. பட் இது வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்றதுக்கான குழம்பு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா வதங்கணும். அதுக்கு முன்னாடி நான் சொல்ல மறந்துட்டேன், புளி வந்து சாதம் சூடாகுது தெரியுமா, சாதம் போட்டதுமே புளி வரும் இல்லையா, அந்த சுடு தண்ணியவே புளி வந்து ஊற வச்சிட்டேன். புளி வந்து ஊறின்ருக்கு. வந்து இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிட்டேன். இது வந்து குழம்பு மிளகாய்த்தூள் தான், வேறு எந்த மசாலாவுமே நான் இதில் ஆட் பண்ணவே கிடையாது. ஸோ குழம்பு மிளகாய்த்தூள் வந்து என்னோடய காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2.5 ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும், எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. பட் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா, ஃப்ளேம் வந்து ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கோங்க. பிகாஸ் ஆஃப் ஹை ஃப்ளேம் வச்சிங்க அப்படிங்கும்போது மிளகாத்தூள் தீஞ்ச வாடை வரும். அது குழம்பு சாப்பிடும்போது கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்காது, அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆகிடும். ஸோ சிம்மில் வச்சு நீங்கள் வதக்குனீங்க அப்படின்னா அதோட ரா ஸ்மெல்லாம் போகும். நீங்கள் குழம்பு சாப்பிடும் போதும் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், பயங்கர டெம்ப்டேட்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக குழம்பு நல்லா வரும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நல்லா வரும். பிகாஸ் ஆஃப் நான் என்னோடய மேரேஜ் லைஃப்லேயே இது வரைக்கும் உருண்டை குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 டைம் செஞ்சுருக்கேன். ஒரு 1 month பேக் ஒரு 1 டைம் செஞ்சேன். இப்போ பார்த்திங்கன்னா ரைட் நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். ஸோ ரொம்ப ரேர் சினாரியோ, பிகாஸ் ஆஃப் என்னோடய கிட்ஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க. இருந்தாலும் சரி இன்றைக்கி செஞ்சு சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கிறது. ஸோ இதோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இந்த கிளாஸில் ஒரு 2 கிளாஸஸ்க்கு சும்மா கொஞ்சமாக ஊற்றிட்டேன் நான். இதை வந்து அப்படியே விட்டுருவோம். நான் வெங்காயம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நான் வெங்காயம் வதக்கும் போதே உப்பு சேர்த்துட்டேன். ஆல்ரெடி உப்பு வந்து நான் இந்த கடலைப்பருப்பு மிக்ஸ்டு அதுலேயுமே உப்பு போட்டிருக்கேன். தென் குழம்புலையுமே உப்பு போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த உருண்டை போட்டதுக்கப்புறமா உப்பு இல்லை அப்படின்னும் போது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா 2த்துலேயுமே உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக ஜாஸ்தி ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது கொதிக்கட்டுமே, வெயிட் பண்ணுவோம். இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கும் போது அதுக்கப்புறமா நீங்கள் வந்து புளி கரைச்சல் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ 1 டைம் தான் நான் புளி கரைச்சி ஊற்றிருக்கேன். இன்னொரு டைம் ஊற்றலை, ஏன்னா புளிப்பு ஜாஸ்தியாக எடுப்போது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தேன் தெரியுமா அந்த கடலைப்பருப்பு இது. ஸோ அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அது ஊற்றணுன்னா கண்டிப்பாக நல்ல குழம்பு திக்னஸ் நிறைய இருக்கும். ஸோ அதனால் அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இந்த குழம்பு வந்து இன்னும் ஒரு 5 minutesக்கு நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் திக்னஸ் வரணும். பட் ஆனால் இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும், வெயிட் பண்ணலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் இந்த கடலை மாவு இருக்கு இல்லையா, நான் வந்து டேரெக்டாகவே போட்டு அரைச்சிட்டு டேரெக்டாகவே குழம்புல ஆட் பண்ணிவிடுவேன். இந்த
இட்லி குண்டானில் இது பண்ணி போடுறது அண்ட் தென் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் டேரெக்டாகவே அரைச்ச மாவை அப்படியே நான் ரா உருண்டையாக அப்படியே எடுத்து அப்படியே குழம்புல போட்டுருவேன். நல்லா உருண்டை பண்ணிக்கோங்க. உருண்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து உடையாமல் இருக்கும். கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எடுக்கும் போது அப்படியே சூப்பராக வரும். இங்கே ஒரு உருண்டை இருக்குதுன்னு நினைக்கிறேன், பார்க்காம போட்டுட்டேன். சரி, பார்க்கலாம். அஞ்சு உருண்டை போட்டிருக்கேன். 6 பால்ஸ் உள்ள போட்டாச்சு. ஸோ அப்படியே லைட்டாக உடையாமல் கலரி உள்ள இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்பேஸ் இருக்கும் உங்களுக்கு புதுசாக உள்ள பால் சேர்க்கும் போது. ஓகே, நான் கொஞ்சம் மாவு ஹோல்ட் பண்ணிக்கலான் இருக்கேன். இந்த மாவை ஹோல்ட் பண்ணிக்கலான் இருக்கேன். ஏன்னா என் பாப்பா வந்து உருண்டை சாப்பிட மாட்டாங்க. ஸோ தட் இதை வந்து வடையாக போட்டு கொடுத்து இந்த குழம்பு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உருண்டை எவ்வளோ அழகாக உடையாமல் சூப்பராக வந்திருக்கு. சிலதெல்லாமே கலரும் போது கரண்டியில் வச்சு நானே உடைச்சிட்டேன். ஸோ பட் நீங்கள் எடுக்கும் போது கரண்டியை ரொம்ப ஃபோர்ஸாக எடுக்காமல் கொஞ்சம் அப்படி மாதிரி பொறுமையாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உருண்டைகள் வந்து உடையவே உடையாது. இதில் பிக் சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா அந்த கடலைப்பருப்பு அந்த மிக்ஸ் ரெடி பண்ணுறது தான் பிக் சேலஞ்சஸ். அது மட்டும் கரெக்டாக பண்ணிட்டிங்கன்னா குழம்பு அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தென் அந்த இருந்த மாவில் கொஞ்சம் வடை போட்டு வச்சாச்சு. தென் அப்பளம் வந்து சாப்பிட்றதுக்கு தொட்டுக்கிறதுக்கு. தென் சாதம் வடித்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். பாய் பாய். ஹாப்பி சாட்டர்டே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.